அம்பேத்கர் குறித்து அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுபொருளாக இருக்கும் சூழலில் தற்பொழுது திருமாவளவன் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் என்று பேசியிருக்கிறார். நமது தொலைபேசி இணைப்பில் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. ஆமா, சொல்லுங்கய்யா. அமித்ஷா அவர்களின் பேச்சு அவர் எந்த அளவுக்கு அம்பேத்கர் அவர்கள் மீதும் அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் மீதும் வெறுப்பில் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் சர்வதேச நினைவகத்தை எழுப்பிய வரலாற்றை பெருமையோடு சொல்லுகிறார்கள். அதே போல அவருடைய எரியூட்டப்பெற்ற தலம் மும்பையில் இந்த இடத்தை அவர்கள் புதுப்பித்திருக்கிறார்கள். அங்கே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு 400 அடியில் சிலை எழுப்ப போகிறோம் என்பதை எல்லாம் பெருமையோடு சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு புறம் அம்பேத்கர் அவர்களின் பெருமையை பேசிக்கொண்டே இன்னொரு புறம் அவருடைய கனவை தகர்க்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார்கள். கான்ஸ்டிடியூஷன் டே என்று அரசமைப்பு சட்ட தினத்தை கொண்டாடி கொண்டே 2 நாள் விவாதத்தை நடத்தினார்கள். ஆனால் அதற்கு எதிர்க்கட்சிகள் நடத்திய போராட்டம் பெரும் போராட்டம். எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்திற்கு பிறகுதான் பாஜக அரசு அல்லது மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அதற்கு இணக்கம் தெரிவித்தார்கள். 2 நாள் அதை பற்றி பேசுவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். 2 நாட்களும் எல்லா தலைவர்களுமே, பிஜேபி சார்ந்த உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய பங்களிப்பு குறித்து, அரசமைப்பு சட்டத்தின் தேவை குறித்து விரிவாக பேசினார்கள். இதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. காங்கிரஸை பழித்து பேசுவதாக எண்ணிக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பங்களிப்பால், அவருடைய அறிவாற்றலால் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். அவருடைய பங்களிப்பை தவிர்த்துவிட்டு இந்தியா ஒரு அங்குலம் கூட நகர முடியாது என்கிற அளவுக்கு அவருடைய உழைப்பு மிகப்பெரிய அளவுக்கு இங்கே இருக்கிறது. இதை அனைத்து கட்சிகளும் அங்கீகரிக்கிற நிலையில் பாஜகவால் அங்கீகரிக்க முடியவில்லை. அவர்களின் வயிற்றெரிச்சலை கொட்டுகிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு அமித்ஷா செய்திருக்கிறார். பிரதமர் மோடி இது குறித்து தனது பதிவில் சொல்லியிருக்கிறாரே, பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கரை மதிக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான், அது நடிப்பு. அது எளிய மக்களை ஏய்க்கிற எத்து வேலை. அவர்கள் உண்மையிலேயே அம்பேத்கர் அவர்களை மதிப்பதாக இருந்தால் அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் அவர்கள் கை வைக்க மாட்டார்கள். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பதே கூட அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது. அதே போல அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கிவிட்டு ஜம்மு காஷ்மீரை தகர்த்து அதை யூனியன் டெரிட்டரியாக மாற்றிய இந்த நடவடிக்கை எல்லாம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. சிஏஏ போன்ற குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருபுறம் இவர்கள் அரசமைப்பு சட்டத்தை போற்றிக் கொண்டே, இன்னொரு புறம் உச்ச நீதிமன்றத்தில் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே இருக்கிற சோசலிசம், செக்குலரிசம் என்கிற வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று வழக்கு போடுகிறார்கள். அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது என்பது வேறு. ஆனால் அவர்களின் உண்மையான உள்ள கிடக்கை இதுதான். அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதுதான். அதே போல இப்போது வழிபாட்டு தலங்கள் சட்டம், தி பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட், அந்த சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களை தூண்டிவிட்டு வழக்கு போட்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கூட இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். ஆக இப்படி அவர்கள் ஒரு புறம் அம்பேத்கர் அவர்களை வாழ்த்திக் கொண்டே, பாராட்டிக் கொண்டே, போற்றிக் கொண்டே, இன்னொரு புறம் அவருடைய அனைத்து சிந்தனைகளையும் சிதைக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு அவர் ராஜ்யசபாவில், மாநிலங்களவையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா.